மிதுனம் ராசி அன்பர்களே, இரட்டை முக நண்பர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு வழி என்பதை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் என்று வந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வார்கள் என்று ஒருபோதும் நான் நினைத்து பார்த்தது கிடையாது. என்று நீங்கள் மனதிற்குள் போட்ட விஷயங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் எப்போதுமே கலகலப்பானவர்கள் என்பதால் உங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு நண்பர்கள் கூட்டம் என்பது இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே நிச்சயமாகவே தெரியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த கூட்டத்தில் இரட்டை முகம் கொண்ட மனிதர்கள் கலந்திருப்பதை நீங்கள் அறியாமல் போயிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருக்கத்தான் செய்யும். உங்களிடம் பேசும் பொழுது உங்களை உலகத்தின் உச்சியில் வைத்து புகழ்வதும் உனக்காக நான் இதையும் செய்வேன் என்று உருகி உருகி நடிப்பதும், அப்படியே உங்களுடைய முதுகுக்கு பின்னால் சென்று உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதும் இவர்களின் வேலையாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய நல்ல குணத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்து கொண்டு இறுதியில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது உண்மையான முகத்தை காட்டி உங்களை கைவிட்ட நபர்களும் இவர்களுமாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். இது அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்பட்டிருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட சம்பவங்கள் மட்டும்தான் ஏற்பட்டு கொண்டிருக்கும். நேரத்தையே இழந்ததை விட இவ்வளவு நாள் என்னோடு சிரித்து பழகியவர்கள் ஒரு போலியான முகமூடிகளாக பழகியிருக்கிறார்களே என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்து வருத்தப்பட்ட ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல ஒருத்தவங்களுக்காக வாழ்க்கையை மாற்றி ஏமாந்த ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய மனிதர்கள் சில நேரங்களில் தங்களுடைய கனவுகளையே விட்டு கொடுப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவுகள் கூட நிச்சயமாக இருந்திருக்கலாம். அந்த முடிவையும் எடுப்பதற்கு நீங்கள் தயாராகத்தான் ஆரம்பத்தில் இருந்தீர்கள். ஒருவரின் மகிழ்ச்சிக்காக உங்களுடைய ஆசைகளை கூட நீங்கள் மாற்றி போட்டீர்கள். வேலை வாய்ப்பை விட்டு கொடுத்தீர்கள். குடும்ப முடிவுகளை கூட மாற்றி எடுக்கவும் தொடங்கவும் ஆரம்பித்தீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவை வேறு திசைக்கு அது திருப்பி போடப் போகிறது என்பதை பற்றி உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. அவர்களுக்காக நீங்கள் எல்லாத்தையும் செய்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஒரு சந்தோஷம் என்பது அந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டு கொண்டு தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு சந்தோஷங்கள் நிலைக்காமல், நீண்ட நாட்கள் நிலைக்காமல், அது கொஞ்சம் குறுகிய நாட்களிலேயே ஒரு கஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே வர வைத்தது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஒரு வழிகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல் காலங்கள் மாறிய பொழுது மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி மாறி நல்லவர்களாக இருந்தவர்கள் கூட உங்களை தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சில நபர்கள் விலகியும் போய்விட்டார்கள். அந்த நாளில் உங்களுக்குள்ள ஏற்பட்ட வழி உறவு முடிந்ததாக மட்டும் கிடையாது. உங்களுடைய தியாகத்திற்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வுகளுக்காக பல இரவுகளில் நான் எடுத்த முடிவு சரியா என்று உங்களையே நீங்கள் கேட்ட தருணங்களும் நிச்சயமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த தருணத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர தொடங்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சாதகமாகவே ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் அணுகக்கூடிய அணுகுமுறைகளில் தான் நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முந்தைய நாட்களை விட இப்பொழுது மதிப்புகள் என்பது உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். கல்வி அல்லது திறன் வளர்ச்சியில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய மனிதர்களாகவே இருந்தாலும் சரி,
உங்களுடைய அறிவையும் திறனையும் வளர்த்து கொள்வதில் இனிமேல் அதிக ஆர்வம் என்பதை நீங்கள் கொஞ்சம் காட்ட வேண்டும். புதிய தொழில்நுட்பங்கள், புதிய மொழிகள் அல்லது உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உயர்தர படிப்புகளை மிக எளிதாக தேரக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீர்கள். போட்டித் தேர்வுகள், நேர்காணல்கள் போன்றவற்றில் நீங்கள் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று வெற்றி காணக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இப்பொழுது மாறிவிடுவீர்கள். உங்களுடைய இந்த புதிய திறன் வளர்ச்சி உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டி சந்தையில் உங்களுக்கான மதிப்பை பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு அனுபவத்தை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட போகிறது. அதனை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் சில கதவுகளை நம்முடைய முயற்சிகள் திறந்து வைக்கும். அதே போல சில கதவுகள் நம்மளுடன் பழகக்கூடிய உறவுகளும் அது வாய்ப்பாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். அந்த வாய்ப்பை நாம் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய நண்பர்கள் மூலம் சின்ன வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. அந்த வாய்ப்பை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தானாகவே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவை வேறு திசைக்கு அது திருப்பி போடப் போகிறது என்பதை பற்றி உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. அவர்களுக்காக நீங்கள் எல்லாத்தையும் செய்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஒரு சந்தோஷம் என்பது அந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டு கொண்டு தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு சந்தோஷங்கள் நிலைக்காமல், நீண்ட நாட்கள் நிலைக்காமல், அது கொஞ்சம் குறுகிய நாட்களிலேயே ஒரு கஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே வர வைத்தது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஒரு வழிகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல் காலங்கள் மாறிய பொழுது மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி நல்லவர்களாக இருந்தவர்கள் கூட உங்களை தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டு உடைய வாழ்க்கையை விட்டு சில நபர்கள் விலகியும் போய்விட்டார்கள். அந்த நாளில் உங்களுக்குள்ள ஏற்பட்ட வழி உறவு முடிந்ததாக மட்டும் கிடையாது. உங்களுடைய தியாகத்திற்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வுகளுக்காக பல இரவுகளில் நான் எடுத்த முடிவு சரியா என்று உங்களையே நீங்கள் கேட்ட தருணங்களும் நிச்சயமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த தருணத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சாதகமாகவே ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் அணுகக்கூடிய அணுகுமுறைகளில் தான் நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முந்தைய நாட்களை விட இப்பொழுது மதிப்புகள் என்பது உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். கல்வி அல்லது திறன் வளர்ச்சியில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய மனிதர்களாகவே இருந்தாலும் சரி, உங்களுடைய அறிவையும் திறனையும் வளர்த்து கொள்வதில் இனிமேல் அதிக ஆர்வம் என்பதை நீங்கள் கொஞ்சம் காட்ட வேண்டும். புதிய தொழில்நுட்பங்கள், புதிய மொழிகள் அல்லது உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உயர்தர படிப்புகளை மிக எளிதாக தேரக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீர்கள். போட்டித் தேர்வுகள், நேர்காணல்கள் போன்றவற்றில் நீங்கள் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று வெற்றி காணக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இப்பொழுது மாறிவிடுவீர்கள். உங்களுடைய இந்த புதிய திறன் வளர்ச்சி உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டி சந்தையில் உங்களுக்கான மதிப்பை பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு அனுபவத்தை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது